இன்னைக்கு நம்ம கூட சைக்கியாட்ரிஸ்ட் தேவி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தேவி. வணக்கம். இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற ஒரு பிலாசபி சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய தத்துவங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தத்துவமா நம்ம ஏத்துக்கிட்டாலுமே, எல்லாருமே அது ஒத்துக்கிட்டாலுமே, அத பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு வரும்போது, அந்த ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்குல்ல. அவ்வளோ ஈஸியா மனித மனம் ஒரு மாற்றத்த அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லைல்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழகுன ஒரு விஷயத்தோடயே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். புதுசான ஒரு விஷயம் ஆ என்னதான் சில சில நேரங்கள்ல அவங்களுக்கு புடிச்சிருந்தா கூட, அத அக்செப்ட் பண்ணிக்காம, நம்ம ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு பாதையிலேயே போயிடலாம் அப்படின்னு தானே முக்காவாசி நம்ம மனித மனம் திங்க் பண்ணுது. முதல்ல இதுக்கு என்ன காரணம்? ஏன் மனுஷனால அந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியல? சேஞ்சுன்றது நம்ம எவல்யூஷனரியாவே நம்ம அதுக்கு அவ்வளவா பழக்கப்படல. ஏன்னா, நம்ம எவல்யூஷனரி பிரெயின் ஒரு சேஃபான ஒரு கம்ஃபர்ட் ஜோன விரும்புறது. ஏன்னா, அந்த காலத்துல டேஞ்சர்ஸ்லாம் அதிகம்ன்றதுனால, அ ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பிரெயின் தெரிஞ்ச விஷயம், ஒரு ஸ்டேபிளான விஷயம், ஒரு பிரெடிக்டபிளான விஷயம். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா கம்ஃபர்டபுளா இருப்போம். அத தாண்டி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. இதுவும் நடக்கலாம், அதுவும் நடக்கலான்னும் போதே, ஆட்டோமேட்டிக்கா அதுவும் நடக்கலான்னா, தப்பா நடந்துருச்சுன்னா, கெட்டது நடந்துருச்சுன்னா, டேஞ்சர் வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஸோ, அத நம்ம எவ்ளோ எவ்ளோ முடியுமோ, ஒண்ணு அத தள்ளி போடுவோம். அதுலேருந்து தள்ளி, தள்ளி, தள்ளி விலகி போயிட்டே இருப்போம். இப்பயே இருக்கிறது நல்லா தானே இருக்கு. நம்ம ஏன் சேஞ்ச நோக்கி போணும்? அப்படின்னு நினைக்கலாம். இல்லன்னா ஓவர் திங்க் பண்ணுவோம். இது இப்படி நடக்குமோ, நடக்குமோ, அப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோன்னு ரொம்ப நாள் அதே தாட்ட ஊற போட்டுட்டே இருக்கிறது மைண்ட்ல. அசை போட்டுட்டே இருக்கிறது. அது நல்ல சேஞ்சுக்கும் இருக்கலாம், பாசிட்டிவ் சேஞ்சும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சுக்கும் இருக்கலாம். சேஞ்சுன்னாலே நம்மள ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் நோக்கி தள்ள போகுது. அப்படின்ற மாரி தான் நம்ம பிரெயின் சொல்லும். அமிக்டலா ஆக்டிவேட் ஆயிடும். உடனே அப்படி அப்படி சொல்லும். ஸோ, அதுக்கு நெறைய திங்க் பண்ணிட்டே இருப்போம். இல்லன்னா திடீர்னு நடக்க போற சேஞ்ச்னா நமக்கு ஒரு பேனிக் ரியாக்ஷன் கூட வந்துரும். ஐய்யயோ! ம், ஏதாவது பயங்கரமா நடந்துருச்சுனா என்ன பண்றது? அப்படின்னு ம். சொல்லிட்டு. இல்லன்னா அந்த சேஞ்ச கொண்டு வர ப்ராசஸோ, இல்ல அந்த தாட்டே நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். இல்ல, இல்ல இது இர்ரேஷனல். இது ஒரு தப்பான விஷயம். நம்ம அத பண்ணக்கூடாது. அப்படின்னு நம்ம சொல்ட்டோம்னா, ஓகே நம்ம பிரெயின் நம்மள கன்வின்ஸ் பண்ணிக்கும். ஓகே அது தப்பான விஷயம். நம்ம அதனால தான் பண்ணல. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் ரை ஒரு பெரிய விஷயத்துக்கு சொல்றேன். ஈவன் ம். சாதாரணமான விஷயம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு தெரியும் ஓகே ஆஃபீஸ்ல இந்த பிரசன்டேஷன் குடுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது பண்ணிட்டா யூ வில் கெட் டூ அ பெட்டர் பிளேஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நம்மளால அது பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு பயம். அங்க போய் பிரசன்டேஷன் குடுக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணல, சொதப்பிட்டோம்னா வில் எக்ஸ்போஸ் ஆர்செல்ஃப் நமக்கு தெரியலன்றது எக்ஸ்போஸ் ஆயிடுமோ! அப்டிலாம் நம்ம நெனஞ்சு அந்த அந்த சேஞ்ச கூட நம்ம பண்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளா நம்ம பிரெயின் யோசிக்கும். இது ஒரு எவல்யூஷனோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொன்ன மாரி ஒரு சேஃப்டி மெக்கானிசமா தான் உருவாயிருக்குல்ல பிரெயின்ல அதாவது ம். அ பட் ஆனா ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் பண்ணணும்னா கூட இந்த பிரெயின் அந்த அந்த மெக்கானிசத்துக்குள்ள போயி முடிஞ்ச வரைக்கும் அத டிசீஸ் பண்ண ட்ரை பண்ணுதுல்ல. ஸோ ஆமா. நமக்கு இப்போ இது பாசிட்டிவ் சேஞ்ச், இது நெகட்டிவ் சேஞ்சுன்னு ஒரு பிரிச்சு பார்த்து நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அப்ப அது அந்த நல்ல சேஞ்ச் பாசிட்டிவ் சேஞ்ச், நெகட்டிவ் சேஞ்சுங்கிறது நம்ம எப்படி உணர்றது மூலம்? நமக்கு பாசிட்டிவ் சேஞ்சுனாலே அன்கம்ஃபர்டபுள் தான் பிரெயினுக்கு. ஓகே. ஏன்னா, அது ஒரு லாஸ் ஆஃப் கண்ட்ரோல். நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. நம்ம அந்த ம். கண்ட்ரோல் விடப்போறோம் அப்டின்னா, ஐய்யயோ! அந்த கண்ட்ரோல் எப்படி விடுறது? அந்த கண்ட்ரோல் எப்படி விடுறது? நமக்கு இருக்கிற சின்னூண்டு இந்த இந்த உலகத்துல கேயாட்டிக் வேர்ல்டுல நமக்கு ம். இருக்கிற சின்னூண்டு கண்ட்ரோல் அதுதான். அத கூட விட்டுறது எப்படி? அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பயம் வரும். அ ம். பாசிட்டிவ், நெகட்டிவ் சேஞ்ச் எல்லாமே கொஞ்சம் ரிலேட்டிவ் தானே. அது ம். சொசைட்டி பில்ட் பண்றது. அ ஆமா. நம்மள சுத்தி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பில்ட் பண்றது. ஸோ பாசிட்டிவ் சேஞ்ச பில்ட் பண்றதுக்கு மேபி வி கேன் ஸ்டார்ட் வெரி ஸ்மால். கான்ஷியஸா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றது. ஃபார் ம். எக்ஸாம்பிள் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் ஒன்ஸ் சேஞ்சிங் தி டைப் ஆஃப் ஃபுட் யூ ஈட் ஆர் ம். ப்ராபப்லி டீ, காஃபி ஸ்வாப் பண்றது. அந்த மாரி நம்ம லைஃப்ல என்னென்ன குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ண முடியுமோ அத பண்ணலாம். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம். அத விட முக்கியமான விஷயம்னா கான்ஷியஸா இருக்கிறது. நம்ம ம். இத அவாய்ட் பண்றோம். நமக்கு நல்லா தெரியும். நம்ம அத அவாய்ட் பண்றோம்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம தள்ளி போடுறோம்னு நல்லா தெரியும். இத ஓவர் திங்க் பண்றோம்னு தெரியும். நம்ம ஜஸ்ட் இறங்கி பண்ணணும். அவ்வளோதான். அது நல்லா ம். தெரியும். ஆனா அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்காம இருப்போம். அது நம்ம கான்ஷியஸா தெரியும். ஆனாலும் அத பண்ணுவோம். அந்த தாட்ட விட்டுட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா போதும். இன்னொன்னு அதுக்கு நம்ம என்ன இப்ப யோசிச்சுப்போம்னா, நான் பெர்ஃபெக்ட்டா பண்ண போறேன். ஐல் டூ இட் பெர்ஃபெக்ட்லி அப்டி சொல்லிட்டு அத தள்ளி போட்டுட்டே இருப்போம். அதெல்லாம் நம்ம கான்ஷியஸா ஐ அம் டூயிங் திஸ் அப்டின்னு கொஞ்சம் அத இறங்கி செஞ்சுட்டோம்னாலே ஓகே தான்.
நீங்க சொன்ன மாரி மேபி நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் அப்பப்போ நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே, ம். லைஃப்ல ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கும்போது மேபி அது பிரெயின் அது இன்னொன்னு நம்மளோட தீர்மானம். ஐடென்டிட்டிய வந்து இறுக பிடிச்சுக்கிறது. நான் ஆ. இப்படிதான். நான் ம். இந்த மாரி பெர்சனாலிட்டி தான். நான் இதத்தான் சப்போர்ட் பண்றேன். அப்படின்னு இறுக பிடிச்சுக்கிட்டு, அதுக்கு அதுக்கு எந்த விதமான த்ரெட் வந்தாலும், அத கொஞ்சம் கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறது. நான் ம். இந்த மாதிரியான ஆள் தான். அப்படி இல்லாம நம்ம மாறிட்டே தான் இருக்கோம். 20 வயசுல இருக்க மாரி இப்ப இல்ல. இப்ப இருக்கிற மாரி 60 வயசுல இருக்க போறதில்ல. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருந்தா சேஞ்ச் ஈஸியரா இருக்கும். அது ரொம்ப நம்ம ஐடென்டிட்டியோட அவ்ளோ க்ளோஸா ம். வச்சுக்கிறது. ம். ஆமா. அதுதான் நான் அடுத்து கேட்கணும்னு நெனச்சேன். நம்ம இப்போ டெய்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்கிறது ஒரு விஷயம். பட் அந்த நம்ம ஒரு பிலாசபிக்கலா ஒரு விஷயங்கள் நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. அது நம்ம கான்ஷியஸா ஏத்துக்கிட்டோமோ, இல்ல அன்கான்ஷியஸா நம்ம மேல திணிக்கப்பட்டதோ, அது வேற விஷயம். பட் நம்ம ரொம்ப நாளா நம்ம ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு பிலீஃப் சிஸ்டத்த இப்ப யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கும்போதோ, இல்ல ஏதாவது ஒரு 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 சிஸ்டமோ, ஒரு குரூப்போ கேள்வி கேட்கும்போது, அத வந்து அவுட்ரைட்டா நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துர்றோம்ல. காலங்காலமா நம்ம நம்பிக்கிட்டு இருந்த ஒரு பிலீஃப் சிஸ்டத்த அவ்வளோ ஈஸியா நம்மளால விட முடியலைல்ல. ஏன்னா, அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து இன்சென்டிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு அ எத்தியிஸ்ட்டா இருக்கேன் இப்போ. ஓகே எத்தியிஸ்ட்டா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் காட்ன்றது ரொம்ப சயன்டிஃபிக்கா இருக்கு. லைக் ஆர் ஆ இட் இட் இஸ் ரியலி அதாவது ரொம்ப அறிவாளித்தனமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அத வந்து ம். யாராவது கொஸ்டின் பண்றாங்க அப்படி இல்லையே அப்படிலாம் இல்ல. உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிலாம் இல்லையே. ப்ராபப்ளி வேற ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கலாம். உனக்கு தெரியாம இருக்கலாம்னா, ஐ ஹவ் ஹெல்ட் தட் ஐடென்டிட்டி ஃபார் சோ மெனி இயர்ஸ். ஸோ வென் இட் இஸ் கொஸ்டின்ட் இட் ரியலி அஃபெக்ட்ஸ் மீ. என்ன ம். என்னப்பா இப்படி கேள்வி கேட்குறாங்க? நான் அப்படி அப்படி நினைக்கவே இல்ல. இதுதானே நெஜம். இதுதானே உண்மை. இது வந்து திஸ் இஸ் ஒன்லி சயன்ஸ் அக்கார்டிங் டூ மீ அப்படின்னும்போது இட் ரியலி ஹர்ட்ஸ் மீ. ஸோ ஐ ஸ்டார்ட் ம். டிஃபெண்டிங் மை செல்ஃப். ஏன்? அப்படியே இருக்கக்கூடாது. அது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஐ அம் ம். கிவிங் அன் எக்ஸாம்பிள். இட் குட் பி ம். எனிதிங். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனாலிட்டியா இருக்கலாம். ஆர் கல்ட் பிஹேவியர்லாம் கூட இருக்கலாம். ஆர் எனி பிலீவ் தட் யூ ஹோல்ட் வெரி ஸ்ட்ராங்லி அத குவெஸ்டின் பண்ணும்போது நமக்கு த்ரெட்டன்டா ஃபீல் பண்றோம். நம்ம ஐடென்டிட்டியோட சம்மந்தப்பட்டுருச்சு. ஸோ ம். இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் மீ. அதனால நம்ம உடனே அத டிஃபெண்ட் பண்ணுவோம். அந்த சேஞ்ச ரெசிஸ்ட் பண்ணுவோம். பட் ம். டீப்பர் டவுன் அந்த ஐடென்டிட்டிலாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நம்ம எந்த பிரின்சிபிள்ஸ்னால அத நோக்கி வந்தோம். அ அதுக்கு பின்னாடி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாசிபிலிட்டி இருக்கலாமோன்ற கொஸ்டின் வந்தாலே நம்ம அந்த ம். சேஞ்சுக்கு நோக்கி கொஞ்சம் நகர ஆரம்பிக்கலாம். தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ் சொல்லுவாங்கல்ல. ஆ. நம்மளுடைய நம்ம நம்புற விஷயங்கள் வந்து தீசிஸ் பட் அந்த ஆன்டி தீசிஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம போறது இல்ல மெயினா. போறதே இல்ல. அத கொஸ்டினிங்கா கான்ஸ்டன்ட்டா நம்ம இன்னொன்னு நம்ம எந்த யார சுத்தின மாரி நம்மள சுத்தி யார் இருக்காங்க? நம்ம ம். கான்ஸ்டன்ட்டா எந்த மாரி விஷயங்களுக்கு வி ஆர் எக்ஸ்போஸ்டுன்னு இருக்குல்ல. இப்ப ம். நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்கன்னா, அவங்க கொஸ்டின் பண்றாங்க அப்படி கொஸ்டின் பண்ற இடத்துல நம்ம வச்சிருக்கோமா? நம்ம பார்ட்னர் நம்மள கொஸ்டின் பண்ண முடியுமா? கொஸ்டின் பண்ற இடத்துல வச்சிருக்கோமா? அப்படின்ட்டுலாம் இருக்குல்ல. ஆமா. கான்ஸ்டன்ட்டா நம்ம இந்த கொஸ்டினிங் அலோவ் பண்றோமா? நம்ம ம். ஸ்பேஸ்க்குள்ள. ம். அப்படின்னும்போது வி வில் ஆல்சோ கெட் லாட்ஸ் ஆஃப் தாட்ஸ். இப்படியும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம்ன்ற பாசிபிலிட்டி இருக்கும். அப்படி இல்லவே இல்ல. சில விஷயங்கள்லாம் நீ என்ன கேள்வி கேட்கவே கூடாது. தொடவே கூடாது அதெல்லாம். தேர் ஆர் சோ ஹோலி. லைக் நீ அத தொடவே முடியாத இடத்துல நான் வச்சிருக்கேன்னா, தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். அது எக்ஸ்ட்ரீமிஸ்க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா. சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த ஒரு ஃபிக்ஸட் ஐடென்டிட்டிக்குள்ள தானே நம்மள திணிச்சுக்க பார்க்குறோம். ஆமா. அ ம். ஏதாவது நம்ம அந்த மாற்றமே இல்லாத ஒரு ஃபிக்ஸடான ஒரு விஷயம் தான், அந்த நிலையான ஒரு விஷயம். அத ம். அத நோக்கி தான் நம்ம போணும். ஒரு ஃபாலோயிங் நம்ம நம்ம இந்தியன் ட்ரெடிஷன்லயே இருந்துட்டு தானே இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன்ல நான் எத்தியிஸ்ட் எக்ஸாம்பிள். அது ம். எத்தியிஸ்ட்ட விட காட் பிலீவ் பண்றவங்க அந்த ரிலிஜன தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்றாங்க. இது கேள்வியே கேட்கக்கூடாது. இது கேள்வி ம். கேட்கிற இடத்துல யாருமே இல்ல. ம். கேள்விக்கு உட்படுத்தவே முடியாது அப்படின்னு. ஓவரால் இந்த நம்ம இப்போ ஒரு 10,000 20,000 இயர்ஸ்ல ஹியூமன் எவல்யூஷன பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ரெசிஸ்ட் பண்ணி நம்ம மாற்றம் அத ஒரு ஒரு சேஞ்ச நம்ம அக்செப்ட் பண்ணதுனால தானே வந்து நம்ம இந்த இந்த அளவுக்கு எவால்வ் ஆகி வந்திருக்கோம். எல்லா சயன்டிஃபிக் இன்வென்ஷன்ஸும் எல்லாமே அத நோக்கி தான் வந்திருக்கு. ம். அந்த ஆமா, அன்சர்டனிட்டி யார் கான்க்யூர் பண்ணாங்களோ, அவங்க ஆமா. தான் தே ஹவ் டேக்கன் இட் டூ த நெக்ஸ்ட் லெவல். அது ம். வந்து இன்வென்ஷன்ஸ் ஆஃப் வீல்ஸ்லேருந்து எல்லாமே இண்டஸ்ட்ரியலைசேஷன் அது எல்லாமேவா இருக்கலாம். இல்ல ம். அவங்கவங்க ஊர்லேருந்து வேற வேற கண்ட்ரீஸ் டிராவல் பண்ணி வர பிளேஸஸ, கான்டினென்ட்ஸ டிஸ்கவர் பண்ணவங்களா இருக்கலாம். ம். எல்லாமே அடுத்து என்ன நடக்க போது அப்படின்னு ம். அந்த தெரியாதம்போது அத ட்ரை பண்ணவங்களால தான் அது முடிஞ்சது. அந்த ம். சேஞ்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணி முன்னாடி போனதுனால தான். சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு வேற. இப்போ இதே
ஆ இப்ப அதே விஷயத்த ஒரு குரூப்பா ஒரு ஒரு கம்யூனிட்டியா ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அது கொஞ்சம் மேபி நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அத அக்செப்ட் ஆமா. பண்ணிக்கிறதுக்கு. ம். ஆமா. ஏன்னா பிகாஸ் ஆஸ் அ ஹியூமன் வி வாண்ட் டூ பி லைக் பிலாங்கிங் சம்வேர். யாஹ்! நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்மள இணைச்சுக்கணும்னு பார்ப்போம். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கு. ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல் தானே. ஸோ ஒரு ம். கும்பலா சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கும்போது நமக்கும் அது ஒரு கைண்ட் ஆஃப் பிலாங்கிங்னஸ் குடுக்குது. பிலாங்கிங்னஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹியூமன் நீடு. அது ஒரு ம். தைரியத்த குடுக்குது. அது ஒரு இட் கிவ்ஸ் அ லாட் மோர் மோட்டிவேஷன் டூ வொர்க் ம். டுவர்ட்ஸ் இட். ஸோ ம். அந்த மாரி காமனா ஒரு பீப்பிள் பிலீவ் பண்ணும்போது, அதுல இணைச்சுக்க தான் நெறைய பேர் விரும்புவாங்க. அந்த ஒரு நீரோட்டத்துல. அது கூட சேர்ந்து போயிரணும் அப்படின்னு. இப்ப பசங்கலாம் அவெஞ்சர்ஸ் பார்க்குறாங்க. தே ஆல் ஃபார்ம் அவெஞ்சர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமா, ஃபுட்பால் பார்க்குறாங்கன்னா, அதுல ஃபுட்பால் கிளப்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. கிரிக்கெட் ஆமா. கிளப்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த ஈவன் அந்த கிரிக்கெட் கிளப்ல கூட அதுல ஒரு பிளேயர ஏதாவது சொல்ட்டா கூட இன்னும் மொத்த பேர் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. "நீ எப்படி அந்த பிளேயர அப்படி சொல்லுவ?" ஐ மீன் அந்த பிளேயர சொல்லல. அவ அடிச்ச ஷாட்ட தான் சொன்னேன். ப்ராபப்ளி அது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம்னா கூட பீப்பிள் டோன்ட் வாண்ட் டூ அக்செப்ட் இட். தென் தே ஆல் ஆமா. ஃபார்ம் தே ஃபீல் மை ஐடென்டிட்டி இஸ் கொஸ்டின் நவ். ம். நான் வந்து ஒரு லாயல் ஃபேன். நவ் ஐ ஹேவ் டூ அட்டாக் தி அதர் பெர்சன். ஐ அம் அன் ஆர்மி நவ். ஆமா. பார்ட் ஆஃப் தி ஆர்மி. ம். சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சைக்காலஜிக்கலா வந்து இப்போ அ ரொம்ப இத அக்செப்ட் பண்ணிக்காமயே லைஃப் லாங் ரொம்ப நாளா வந்து அவங்க நம்புன ஒரு பிலீஃப் சிஸ்டத்திலேயே ரிஜிடாவே ரொம்ப நாள் இல்ல ரொம்ப வருஷத்துக்கு வாழ்றாங்க அப்படின்னா, அது எந்த மாரி ஒரு இம்பாக்ட் அவங்க லைஃப் ஸ்டைல்ல குடுக்கும்? தமிழ்ல ரொம்ப முன்னாடி சொன்ன மாரி கிணத்து தவளையா இருப்பாங்க. அவங்களுக்கு மத்த தண்ணி பழக்கமே பட்டுருக்காது. அவங்க கிணறு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ ம். ரொம்ப பயம் இருக்கும். வெளியில பார்த்தா ரொம்ப தைரியமா இருக்க மாரி இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாரி காமிச்சுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கிணறு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த கிணத்த பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. வேற ம். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா போயிட்டா பயம் வரும். ஆங்ஸைட்டி வந்துரும். ஆ அதுக்கப்புறம் வந்து பீப்பிள் ப்ளீஸர் ஆயிடுவாங்க. ஒரு ம். பவுண்டரி செட் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பாசிபிலிட்டி அவ்வளவா தெரியாதுல்ல. ஸோ, அது வந்து ஆமா. நம்மள ஏதாவது கஷ்டப்படுத்திருமோன்னு சொல்லிட்டு, கும்பலா என்ன சொல்றாங்களோ அத கேட்டுப்போ அப்படின்ற மாரி இருப்பாங்க. இல்ல ஒரு கும்பலா இருக்கவங்க இந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. ஒரு 10 ம். பேர் இந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. அவங்கலாம் சேர்ந்து அவங்க அவங்க வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். வெளியில உலகத்த பார்த்ததே இல்ல அப்படின்னா, வெளிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து எதையாவது சொன்னா கூட, அது அவங்களுக்கு தப்பா படும். அவங்களுக்கு கல் அடி மொதல்ல அவன. அவனுக்கு தெரியாது. அவன ம். முதல்ல வெளியில அனுப்பு. தே வில் நாட் நோ எனிதிங் அப்படின்ற மாரி இருப்பாங்க. ஸோ சைக்காலஜிக்கலி ஹெல்தியா அவங்களால வந்து நியூ சாய்ஸஸ வந்து ஃபேஸ் பண்ண ம். முடியாது. தே வில் லூஸ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து சேஞ்சஸ்க்கு பழக்கப்படல. ஸோ எனி ம். சேஞ்ச் வில் பி சீன் அஸ் அ த்ரெட். மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அ அந்த மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன அணுவுல இருந்து எல்லா விஷயமுமே இந்த உலகத்துல ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுமே கூட மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நொடியும் மாறிட்டே தான் இருக்கு. நம்ம சைக்காலஜிக்கலாவே கூட ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே தான் இருக்கோம். இத வந்து நம்ம இன்டர்னலா அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் கான்ஷியஸா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நம்மளுடைய வாழ்க்கையில தினசரி நம்ம பண்ற விஷயங்கள்லயே சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம அடிக்கடி நீங்க சொன்ன மாரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, மேபி சைக்காலஜிக்கலா அந்த சேஞ்ச்ங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம மைண்ட் பழக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆ ரொம்ப தேங்க்ஸ் தேவி. தேங்க் யூ. தேங்க் யூ.